டைம் கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே டைம் சேவ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் 2 இயர்ஸ்க்கு மேலே யூடியூப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாமே இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் இஷ்யூ என்னென்னா, மிக்சியில் ஏதாவது போட்டிங்கன்னா அரைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு மறுபடியும் திறந்து பார்த்துட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு புல்லட் மிக்சி கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வெறும் ஜார் மட்டுமே வாங்கினீங்கன்னா ப்ரீத்தி மாதிரியான மிக்சர் கிரைண்டருக்கு செட் ஆகுது. லோக்கல் ஷாப்பில் கேட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு என்ன இஷ்யூனா, நமக்கு எப்பவுமே யூஸ்வலாக வந்து மிக்சி அரைக்கும் போது உள்ளே வந்து எவ்வளோ அரைச்சிருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம கையை வச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு இருக்கோம், சைடில் வலிச்சு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூடி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிளாக வந்து பார்க்குற மாதிரியான மிக்சர் கிரைண்டர் வாங்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்கணும், ரொம்ப கொஞ்சமாக அரைக்கணும் அப்படின்னா நான் மட்டும் இதை யூஸ் பண்ணுறேன், அத்தை இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து இந்த மூணுமே மட்டும் வந்து உங்களுக்கு வந்து 2500க்கு கிடைக்கிது. பட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்மூத்திஸ் அதிகமாக நீங்கள் குடிப்பீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தனியாக வாங்கினீங்கன்னா இந்த ஜார் வந்து அதிகம். நான் வந்து இது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு இது வந்து யூஸே பண்ணல, நான் இது வரைக்கும் யூஸே பண்ணல. இது ரெண்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட மிக்சி இல்லை அப்படின்னா இது வாங்கலாம். 2500ங்கும் போது உங்களுக்கு வாஷர் ப்ராப்ளம் இருக்காது, புஷ் மாற்றணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஜார் மட்டும் தனியாக கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான காஷன் என்ன, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மெக்கானிசம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஜார் மட்டும் உங்களுக்கு லோக்கலில் வந்து கேட்டு பாருங்கள், புல்லட் மிக்சின்னு கிடைக்கும். பேனசானிக்கு இது செட் ஆகலை, அதனால தான் இதை வச்சுட்ருக்கேன். இதே வந்து நீங்கள் ப்ரீத்திலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயே வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரியான புல்லட் மிக்சி தனியாக கிடைக்கிது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இது வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. கீழே போட்டாலும் உடையாது. செகண்ட் இஷ்யூ பார்த்திங்கன்னா, ஒரு ஷெல்ஃபில் ஃபுல்லாக கண்டெய்னர்ஸை டம்ப் பண்ணி வச்சுட்டா எது எங்கே இருக்குது, எந்த அளவு இருக்குது அப்படின்னு தெரியவே தெரியாது. நம்ம ஒரு வாட்டி ஒவ்வொரு பொருளை எடுத்து வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு லேசி சூசன் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கிச்சன் மட்டும் இல்லாமல் பாத்ரூம், அதே மாதிரி டைனிங் டேபிள் மேலேயும் இந்த ட்ரே வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து ஈச் பீஸ் வந்து 800 ருபீஸ் வருது. 12 இன்ச் டயாமீட்டரில் இருக்குது. இது வந்து வுட்டில் இருக்குது, அதனால் நம்ம எப்போயாவது எடுத்து துடைக்கும் போது ஆயிலில் தொடச்சி வச்சா போதும், தண்ணியில் கழுவ முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டு எடுக்கும்போது நமக்கு டைமும் சேவ் பண்ணும், ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட், மஸ்ட் பைன்னு சொல்வேன். தேர்ட் ப்ராப்ளம், நம்ம பால் வந்து எப்போவுமே நம்ம வேறு பக்கம் திரும்பும்போது கரெக்டாக பொங்கி வந்து கீழே விழுந்துடும். இதனால் நம்ம அடுப்பு எல்லாமே தொடச்சிட்ருப்போம். அதுக்காக தான் நாங்கள் இந்த பால் குக்கர் வாங்கினோம். அதி பிறந்தப்போ வாங்கினது 5 இயர்ஸ் ஆச்சு. நமக்கு பாலும் வேஸ்ட் ஆகாது, பர்னரில் போய் பால் பொங்கி அடப்பும் வராது. இதில் நிறைய நேரம் உங்களுக்கு பால் வந்து சூடாகவே இருக்கும். அதனால் நீங்கள் தயிருக்கு எடுக்கும்போது நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணி தயிர் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது ப்ரீமியர் பிராண்டோடது. 700 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வரைக்கும் என்னென்ன மெயின்டெனன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் இதோட கைப்பிடி மேலே நாப் எல்லாமே மாற்றிட்டேன். உங்களோட மேலே கைப்பிடி இல்லைனாலும் நீங்கள் சாதா பிளேட்டை போட்டு வச்சா கூட இதில் வந்து விசில் வரும், பயப்படவே வேண்டியதில்லை. சைடில் இருக்க வெயிட் கூட நான் ஒரு வாட்டி மாற்றிட்டேன். உள்ளே இருக்க ஜாயிண்ட் வந்து விட்டுருந்தது. உங்களுக்கு இந்த விசிலும் தனியாக கிடைக்கும். 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காமல் தண்ணி ஊற்றிடாமல் வைக்கவே கூடாது. அப்போ உங்களுக்கு கீழே விசில் வந்து கருப்பாயிடும். நம்பர் 2 வந்துட்டு அடுப்பை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. 1லேருந்து 2 வாட்டி உங்களோட தண்ணி அளவு நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இது விசில் சத்தமும் உங்களுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்க 2 ரூம் வரைக்குமே கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அடுப்புக்கிட்டே நிற்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ப்ராடக்ட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றி வச்ச தண்ணி எல்லாம் கீழே வெளியில் வடித்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மறுபடியும் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பால் ஊற்றி காய வச்சிடலாம். நம்ம டெய்லி தாளிக்கும் போது கண்டிப்பாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் எடுப்போம். ஸோ ஒவ்வொரு பாட்டிலை நீங்கள் திறந்து எடுக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம ஸ்பைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பிரியாணியோட பட்டை, கிராம்பு எல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கலாம், இல்லை மசாலாஸ் போட்டு வைக்கலாம். யூஸ்வலாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வந்து நான் நியூவாக அமேசானில் வந்துட்டு இது 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸ்கொயர் ஷேப்டு கண்டெய்னர். இது ஹெவி வெயிட்டாக இருக்கும், அதை விடவே இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து தாளிக்கிறதுக்கான விஷயம்லாம் போட்டு வச்சுட்டு ரவுண்ட் கண்டெய்னரில் நான் வந்து பவுடர்ஸ் போட்டு வச்சுருக்கேன்.
இதில் வந்து உப்பு மட்டும் போடக்கூடாது, ஏன்னா அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ உப்பு மட்டும் போடக்கூடாது அப்படின்னாங்க அத்தை, ஏன்னா வந்து துரு பிடிச்சிருமாம்மா. இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் மசாலா ஐட்டம் நிறைய போடக்கூடாது, அரை இது மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு வாசம் போகிற மாதிரி ஆகிடும். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையானதை பார்த்து அளவாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, மசாலா பவுடர் மட்டும். நம்ம சமைக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறதுனாவே ஃபஸ்ட்டு வந்து காய்கறி தான் வெட்டி வைப்போம். ஸோ அதில் வந்து ரொம்ப போட்டு அழுத்த கொடுக்குற மாதிரியான கத்திகளோ இல்லை ஷார்ப்னஸ் இல்லாத கத்திகள் பயன்படுத்தும் போது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் செஃப் நைஃப். காய் பிராண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees. உங்களுக்கு எல்லாத்தோட ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கொடுக்கலனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த நைஃப் வந்துட்டு நான் வாங்கி 3 months ஆகுது. ஸோ டெய்லி யூசேஜ் தான், டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அந்த மிக்சர் கிரைண்டர் மாதிரி கிடக்குலாம் போட்டு வைக்கல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு மாவு கரைக்கிறீங்க, இல்லை ஒரு கஞ்சியோ கூழோ காய்ச்சுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், கட்டி விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காக நான் பீட்டர் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேண்ட் வாஷ். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்லி இருக்குது, பட் நான் வந்து டெய்லி ஃபஸ்ட் இதை தான் நான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 5 yearsக்கு மேலே இருக்கும். இது வந்து எங்கள் லோக்கல் பிராண்டில் வந்துட்டு வசந்த மாளிகையில் வாங்கும்போது 100 rupees. இது வந்து உங்களுக்கு டெய்லி யூசேஜ்க்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, நீங்கள் வந்து தோசை மாவு கரைக்கிறதுக்கு, அதாவது கோதுமை மாவில் தோசை சுடும்போது கரைக்கிறதுக்கு, எக்கு நிறைய யூஸ் பண்ணும்போது பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இப்போதைக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா சத்து மாவு காலையில் காய்ச்சுவோம், அதுக்கு வந்து மாவையும் தண்ணியும் கரைச்சிட்டு அப்புறம் வந்து சுடுதண்ணியில் ஊற்றுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டுமே டிபெண்டிங் ஆன் த சைஸ், நீங்கள் வந்து தயிர் கடையிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தயிர் அடித்து பிரியாணியில் ஊற்றுறீங்க, இல்லை தயிர் சாதம் செய்யும்போது ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெருசு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு பால் வந்து சுண்ட வைக்கும்போது உங்களுக்கு சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது கூழ் காய்ச்சுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வாஸ் பயான்னு கேட்டால் உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த சைஸ் நீங்கள் வாங்கலாம். எனக்கு வந்து இதை விட இது கண்டிப்பாக மேண்டேட்டரின்னு சொல்லுவேன். பிகாஸ் இட் இஸ் க்யூட், ஈஸி டு மெயின்டைன், டெய்லி யூசேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே குக்கரில் ஏதாவது வச்சோன்னா விசில் வரும்போது பருப்பாகட்டும் அரிசி கஞ்சி ஆகட்டும் வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு ஃபுல்லாகவே மெஸ்ஸி ஆகிடும். கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட டிசைன் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே எதாவது செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். யூஸ்வலாக அலுமினியம் வந்துட்டு சீக்கிரம் வந்து குக் ஆகுங்க, அதனால் கீழே வந்து அலுமினியம் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் வந்துட்டு ப்ரெஸ்டீஜோட தான். நான் இதுதான் வாங்கணும்னு சொல்ல. இதில் ஏன் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் 5 liters. எங்கள் ஃபேமிலி 5 பேர், அதனால் நான் பெருசு வாங்கியிருக்கேன். இதுலேயே 2 liters 3 litersல இது வந்துட்டு டீப் லிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாவது பருப்போ அரிசியோ நீங்கள் வேக வைக்கும்போது பொங்கி வந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே நின்றுது. ஸோ ஈஸியாக க்ளீன் ஆகுது. உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எதுவும் சிந்தாது. இதோட ப்ரைஸ் வந்து 2000 rupees 5 liters. உங்களுக்கு இதுவே 2 liter 3 literல கிடைக்கிது. இதே மாதிரி டீப் லிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து தனியாக வந்து இந்த ட்ரே மட்டும் இட்லி தட்டை வந்து முன்னாடி வந்து ஹோல்ஸ் இதில் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சைடில் இருக்க மாதிரி வாங்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக என்னோடய குக்கருக்கு செட் ஆகாதனால இது குக்கருக்குள்ளே இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கும். மற்றபடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பிரியாணி புலாவெலாம் வைக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. அந்த குக்கர் கூட இந்த இட்லி பிளேட் வராது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதை எடுத்து காட்டினேன். ஏன்னா இதை நம்ம துணி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் புட்டு, கொழுக்கட்டை, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் நம்ம ஆவியில் வேக வைக்கணும்னு ஒவ்வொரு வாட்டி இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டே இருப்போம். ஸ்டீமரில் கிளாஸ் லிட்டோடு வரனால உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு திறந்து பார்க்காமையே தெரிஞ்சிடும். இது வந்து வினோத் குக்வேரோடது 700 rupees. கீழே வந்து ஏதாவது சூப் வச்சோன்னா மேலே எதாவது வேறு ஏதோ வேக வைக்கலாம். ஸோ மல்டி ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அலுமினியம் பேஸ் இருக்குது, அதனால் சீக்கிரமாக குக்கும் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ஆவியில் வேக வச்ச மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னா இதை வாங்கலாம். நம்ம வீட்டில் இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ்க்காக நாங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்நாக்ஸ் நிறைய நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது மணியும் சேவ் ஆகும், அதே மாதிரி ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. ஸோ இந்த ஓடிஜி வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டோடது 8000 rupees அமேசானில் வாங்கினது. ஹோம் யூஸ்க்கு இதுவே போதும்.
யூஸ்வலாக வந்து நம்ம நிலக்கடலாம் வறுக்கிறதுனா அடுப்பில் வச்சு வறுத்துட்ருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஒரு 150 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றை பார்த்த மாதிரி அழகாக ரோஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி சுக்கு பொடி வாங்குறதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி கிடைக்கும் போது அதையும் இந்த மாதிரி துருவி போட்டு ஓவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தால் நம்ம பவுடர் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் பவுடர் ரெடி. ஸோ இதை நீங்கள் டீயில் போட்டு குடிக்கலாம், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் சுக்கு காஃபி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். அதிகமாக ஃபுட் வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது. பட் சம்டைம்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மொறுன்னு சாப்பிட்லான்னு நினச்சோன்னா பனியாரம் வடை அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் ஓடிஜியில் வச்சு எடுத்திங்கன்னா செம கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆகுது இதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணிவிடுவேன். அதிகமாக பேக்கிங்கும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இது வந்து மஸ்ட் பைன்னு தான் சொல்வேன். இதை வச்சு எப்படி குயிக்காக நான் இட்லி பொடி எல்லாமே வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்கமிங் வ்ளாக்ஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சப்பாத்தி அடிக்கடி செய்யவே மாட்டோம், ஏன்னா அது 5 பேர்த்துக்கும் மாவு பசைஞ்சு தேய்ச்சி போட்டு எடுத்து அப்பப்பப்பான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ரொட்டி மேக்கர் வாங்கினேன். இதில் வந்து அவங்க வீடியோவில் காட்டுற மாதிரி புசுன்னு எல்லாமே வருது, மாவு மட்டும் ரொம்ப லூஸாக பசைஞ்சு போடணும் அவ்வளோதான். பட் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வேஸ்ட் ஆஃப் மணி. நான் 2000 வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். ஸோ இது யாராவது வாங்கலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடிக்கடி வேக வச்ச முட்டை எடுத்துக்கிறீங்கன்னா அதை கரெக்டாக 7 மினிட்ஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்டான மஞ்சக்கரு கிடைக்கும். இதே 10 மினிட்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்த ஹார்ட் பாயில்டாக இருக்கும். இது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கென்ட்டோடது வாங்கியிருக்கேன். இதில் வந்து அட் அ டைமில் நீங்கள் 7 முட்டை இல்லைனா ஒரே ஒரு முட்டை கூட வேக வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆகிடும். உங்களே மெஷரிங் ஜாரும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1000 rupees. இது வாங்கணுமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவேன். இதை நீங்கள் அடுப்புலேயே நீங்கள் வந்து வச்சுட்டு 7 மினிட்ஸ் மொபைலில் டைமரும் அலாரமும் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். பட் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, ஒர்க்கிங் விமன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கீரை கடையிறது, தயிர் சாதம் செய்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மசிச்சுட்ருப்போம். அது எல்லாத்துக்குமே இந்த ஹேண்ட் பிளெண்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் விஸ்க்கு சாப்பர் அந்த அட்டாச்மெண்ட்டோடு வாங்கினேன். வெறும் ஹேண்ட் பிளெண்டர் மட்டுமே உங்களுக்கு ஃபிலிப்ஸ் பிராண்ட் இல்லைன்னா இனால்ஸால் வாங்கலாம். இது வந்து 2000 rupees வரைக்கும் இருக்குது, 1000 இருக்குது. ஆர்டர் பிராண்டில் 800 rupeesக்கே இருக்குது. அதுவே போதும். நான் ஏன் இனால்ஸா சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஃபிலிப்ஸ் அளவுக்கும் நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கார்டு மட்டும் நீங்கள் வந்துட்டு டிட்டாச் பண்ணி அதாவது தனியாக கழட்டிட்டு நீங்கள் சிங்கில் அந்த பிளெண்டரை மட்டும் கழுவுனா போதும். ஃபுல் அட்டாச்மெண்ட்டு தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. பட் ஃபிலிப்ஸில் வந்து அதை ரெண்டையும் தனியாக கழட்ட முடியாது, சிங்கிள் அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மிக்சியில் போட்டு அடித்து அப்புறம் எடுக்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் எந்த கண்டெய்னரில் குக் பண்ணுறீங்களோ அதே கண்டெய்னரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹேண்ட் பிளெண்டர் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் என்ன எனக்கு பிடிக்கலன்னா ரொம்ப கண்டினியூஸாக அடிக்கும்போது சம்டைம்ஸ் வந்து வெளியில் சிந்துற மாதிரி இருக்கும். ஸோ விட்டு நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பட்டனும் நல்லா லைஃப் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு அவுட்கமும் நல்லாயிருக்கு. நம்ம ஊத்தப்பம், ஆம்லேட், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம பொடியாக அறியறதுனா ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி சாப்பர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக அந்த கயிறு மாதிரி இருக்கிறது இழுக்கிறத விட நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கே நீங்கள் வந்து வாங்கிடலாம். நான் என்னால் சில ஹேண்ட் பிளெண்டர் வாங்கும்போது அதிலே சாப்பரும் நான் வந்து செட்டாக வாங்கிட்டேன். ஒண்டர் செஃப்பில் இப்போ வந்து சாப்பரும் ஜாராக தனியாக கிடைக்குது. நம்ம அதில் போட்டு கூட நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால தான் நான் இந்த சாப்பரில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இதில் 2 பிளேட் மட்டும்தான் இருக்குது. நிறைய சாப்பர்ஸில் இப்போ 4 பிளேடு விட்டுருக்காங்க. அதுதான் நீங்கள் வாங்கணும். 2 பிளேடு வாங்கினீங்கன்னா கீழே இருக்கிறது மட்டும் சாப் ஆகிட்ருக்கும், மேலே இருக்க வெஜ்ஜீஸ் எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸாக அப்படியே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வாங்கும்போது 4 பிளேட்ஸ் இருக்க மாதிரி. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் சாப்பர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். 1000 rupeesலேருந்து 2000 அந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டட் எல்லாமே கிடைக்குது. இது வந்து எனக்கு அட்டாச்மெண்ட் ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ நான் அதோட பல்கான லிங்க்கும் நான் கொடுத்துறேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்பரில் ஒன்றை பார்த்த மாதிரியே க்யூபாக அழகாக வெட்ட முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு துருவின மாதிரி அப்படி தான் வந்து உங்களுக்கு சாப் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து க்யூபாக வெட்டணும், பீட்ரூட் பொரியலுக்கு அழகாக வெட்டணும், கேரட் அந்த மாதிரி சாப் பண்ணணுன்னா நீங்கள் நைஸாக டைஸை ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டுமே பார்த்திங்கன்னா அத்தை ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க தோல் சீவிட்டு. ஸோ அந்த ரவுண்ட் எடுத்து அப்படியே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக க்யூபாக விழுந்துடும். ஸோ குறிப்பிட்ட திக்னஸ் தான் வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனோடனே நான் வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த நைஸர் டைசர். இது வந்து எப்போ நான் யூஸ் பண்ணுவேன்னா உண்மையை சொல்லணுன்னா இது ரொம்ப அவுடேட்டட் மாடலுங்க. இப்போ இதில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வெளியில் விழுற மாதிரி கூட வந்துருச்சு. ஸோ 300 rupees சம்திங் நான் வாங்கினேன். அமேசானில் நல்லாயிருக்கு. ஸோ எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கலாம்.
இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான். பீட்ரூட் கட் பண்ணுறதுக்கு, கேரட் கட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொடி பொடியாக அரைஞ்சி கொடுத்துரும். மற்ற எதுக்குமே நான் யூஸ் பண்ணுறது. இன்னும் நிறைய பிளேட் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி சீவி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நேந்திரப்பழம் சிப்ஸ் அதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டும் மட்டும் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி ஸ்க்ராப் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதை விடவே ஈஸியாக வெறும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதெல்லாம் வெளில வந்து விழுற மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இதை வந்து எனக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் தான். பீட்ரூட் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் எடுப்போம். மற்ற டைம் அது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம ஷெல்ஃப்ஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டெய்னர்ஸ் வந்து சில்வர் டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு என்ன எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிளாஸா பிளாஸ்டிக்கான்னு கேட்டால் ஐ வில் கோ வித் கிளாஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கிளாஸில் வச்ச ப்ராடக்ட் வந்து செம்மையாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி லாங் லைஃப் இருக்கும். கொரியாண்டர் எல்லாமே கீழே வந்து ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுட்டு, கொத்தமல்லி தலையை போட்டு வச்சுட்டு, மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிட்டிங்கன்னா 2-3 வாரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக கிடையாது. ஏன்னா அத்தைக்கு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஸோ இந்த மாதிரி செல்லோ பிராண்டோட கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம். 3 சைஸில் இருக்கும். இது 1 kg பிடிக்கிறது, அதே மாதிரி 1/2 கிலோ 2 கிலோ பிடிக்கிறது கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம். ஹோப்பிங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் இல்லை இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர். பை பை.